எக்ஸாக்டா 6 மணி ஆயிடுச்சு. இந்த டைம்ங்கிறது ஒரு வாரம் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்போம். அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸா இருக்கணுங்கிறது தான். ஸோ எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கிற ஒரே சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான். எங்க கிட்ட 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. 3 பேரும் பண்றதெல்லாம் பார்க்கும்போது மனசு லேசாகி மண்டை லூஸ் ஆகி ஒரு மாதிரி 1 மணி நேரம் சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது கலாட்டா கிட்ஸ் குழந்தைகளின் ராஜ்யம். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்டுங்க. எடுத்தோன்னு சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒய்திஸ் கொலவெரி, 3ஆவதா ஆஹா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. இப்போ சொல்லதெல்லாம் உண்மை, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். என்ன படிக்கிற? சரி, கலாட்டா கிட்ஸ்ல நாங்க என்னலாம் பண்ணுவோம் தெரியுமா? இதை தவிர என்ன பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தானே தெரியும். கொஞ்சம் ஓவரா வாய் அடிக்கிறியா வீட்டுல? ஆமா. அதெல்லாம் தப்பு தானே. வயசுல பெரியவங்க அப்பெல்லாம் பேசலாமா? நான் பெரியவங்க இல்லையே. நான் பெரியவன் தானே. நீங்க எப்பவும் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க ஜாலியா தானே நீங்க பேச சொல்றீங்க. ஓ, இது ஜாலியா பேசுறதா? கலாட்டா பண்ணிட்டு இருக்கணும். ரைட். நீ கலாட்டா கிட்டா? சரி, இப்ப கலாட்டா கிட் சுனந்திதா என்ன பண்றாங்கன்னு பாத்திரலாமா? இங்கேயே இந்த பேச்சு பேச உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? சுனந்திதா, என்ன ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். பொய் சொன்னா அது எரியும். பொய் சொன்னா எரியுமா? சரி, வீட்டுல கையில கிடைக்கிறதெல்லாம் உடைக்கிறியாமே நீ? இல்லையே. என்னாச்சுமா? இல்ல, மேல பல்ப் எரிஞ்சுது. அது நான் பொய் சொல்லல. பொய் சொல்லியா? உடைச்சிருக்கியா இல்லையா? இல்ல இல்ல. உடைச்சிருக்கியா இல்லையா? இல்ல. நாங்கான பொய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீட்டுல நீ எந்த பொருளுமே உடைச்சது இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. சின்ன வயசுல நீ தெரியாம நடந்திருக்குள்ள. சின்ன வயசுல நான் பண்ணிருக்கேன். சின்ன வயசு எல்லாரும் தான் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. சரி, இனிமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுவியா நீ? செலப்போ சொல்லுவியா? அத இப்ப சொல்லக்கூடாது. என்ன சொன்னா லைட் எரிஞ்சிடும். உண்மை மட்டும்தான் பேசணும். ஸ்கூல்ல அது யாருமா? ஒரு பொண்ணு கூட எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போட்டே இருக்கியாமே. இஷிகா. அந்த பொண்ணை பார்த்தாதான் உனக்கு கோவம் வருதா? ஏன் அப்படி? ஏன்னா அவன் என்னை எப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். சரி, உனக்கு கிளாஸ்ல யார ரொம்ப பிடிக்கும்? திரிபுவன். திரிபுவனா? ஏதோ பையமா இருக்கானே. பையன்தான். பையன்தானா? ஏன் உனக்கு திரிபுவனை ரொம்ப பிடிக்குது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். திரிபுவன் மட்டும் தான் கேட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவானான்னு கேட்டான். வேற யாருமே அப்படி கேட்கல. போன் அப்படியே கையில இருக்கு. நீ எனக்காவது அவனுக்கு கால் பண்ணிருக்கியா? என்னோட அம்மா விட மாட்டாங்க. நல்ல வேலை. மிஸ் கால் கொடுத்துருக்கியா? அதுவும் கொடுத்தது இல்லையா? திரிபுவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? கியூட்டா இருப்பான். கியூட்டா இருப்பான். கியூட்டா இருக்கிறதுனா என்னம்மா? அது எனக்கு அவ்வளவு புரியல. புரியலையா? அப்புறம் எப்படி சொல்ற கியூட்டா இருக்கானு? நான் கியூட்டா இருக்கனா? புரியுதா? அப்ப உனக்கு புரியலையா? சரி சொல்லு, நான் கியூட்டா இல்ல, அப்புறம் எப்படி திரிபுவன் கியூட்டா இருக்கான்? ஏன்னா அவன் கண்ணாடி போட்டுட்டு அவனை வெளுத்துட்டு இருப்பான். அப்படி வா, அப்படி சொல்லு. வெளுத்துட்டு இருப்பான் அவன். என்னையும் தான் 2 முக்கு முக்குனாங்க, நானும் வெளுத்துருவேன். திரிபுவன் வேற பொண்ணு கூட பேசணும் கோவம் வருது கொஞ்சம். ஏன் கோவம் வருது? திரிபுவன் அது எனக்கு புரியாது. அது என்னோட மைண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும். மைண்ட் கிட்டயா? ரைட், மைண்ட்னு சொல்றேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் ஹார்ட் கிட்ட கேளுங்கன்னு எனக்கு நெஞ்சே வெடிச்சிருக்கும். அம்மா அப்படி கை அப்படி வை. இனிமே ஸ்கூல் போனா ஒழுக்கமா படிப்பேன். திரிபுவன் கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டேன். திரிபுவன் வேற ஸ்கூல் போறான். ஐயோ, ஃபீலா? அப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா அவன் வேற ஸ்டேட்டுக்கே போயிடுவான். நல்லா படிப்பேன். பொய் சொல்ல மாட்டேன். திரிபுவன் பத்தி பேச மாட்டேன் யார்கிட்டயும். சரி, ஓகே, பேசுமா. திரிபுவன் பத்தி ஊரு பூரா பேசுமா. போமா, சரியா? தேங்க்யூ சோ மச்மா. சாக்லேட் எடுத்துக்கிறியா? அப்படி தேங்க்யூ. சுனந்திதாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பேர் என்னம்மா? மாதேவன். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்தா? சரி ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ண போற கலாட்டா கிட்ஸ்ல? பாத்திருக்கியா நீ ஷோ பாத்திருக்கியா அதுக்கு முன்னால? 2 டைம் விட்டுருக்கேன். 2 டைம் பாத்திருக்கியா? என்ன பண்ணோம் நாங்க 2 டைம்? ஹெல்மெட் லைட் போடுறது, அப்புறமா டான்ஸ் ஆடி இந்த பொருட்கள்லாம் எடுக்கிறது, அப்புறமா நான் கேள்வி சொன்னதே மம்மியும் டாடியும் சொல்றது. சூப்பர். அப்ப எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்க வீட்ல இருந்து. ஓகே. அப்பனா உனக்கு ஷோ பத்தி எல்லாமே தெரியுது இல்ல? ஆமா. இதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஹெல்மெட் போட்டுட்டேன். சரி ஓகே. அப்பவே தெரியுது நீ என்ன மாதிரி பையங்கிறது. ஆரம்பிச்சலாமா ஷோவை? மாதேவன், அந்த ஹெல்மெட் போட்டிருக்கீல, அது என்ன பண்ணுன்னு ஒரு தடவை எனக்கு சொல்லு. அது வந்து போய் சொன்னா ஏறியும். சரி ஓகே. மாதேவன் எந்த ஸ்கூல் படிக்கிற? ஆரம்பிக்க. ஸ்கூல்ல யாரு கூட அதிகமா சண்டை போடுற நீ? அனிருத். சரி, நீ இந்த கிளாஸுக்கு போகும்போது ரொம்ப மெதுவா நடந்து போறியாமே? ஓடுவேன். ஓடி போயிருவியா? கிளாஸ் போய் படிக்கிறதுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமே. பிடிக்காது. அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? ஏன் பிடிக்கல? எப்ப பார்த்தாலும் போர்ல தப்பு தப்பா எழுதி போட்டு என்ன வந்து எழுத வைக்கவே மாட்டேன். போர்ட்ல அவங்க தப்பா எழுதுறாங்களா இல்ல நீ அதை பார்த்து நீ தப்பா எழுதுறியா? எழுதுறதே தப்பு தான் இல்ல? மேம் வந்து இப்படி எழுதி போறது கோவம் வருது. வேற என்ன மேம் மேல கோவம் உனக்கு? வேற ஒண்ணும் என்ன 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 கோவம்? அவங்க வந்து என்ன அடிப்பாங்க. டெய்லி அடிக்கிறாங்களா? ஏன்னா அதான் கோயில் மணி மாதிரி சொல்றேன். எதுக்குள்ள டெய்லி அடிக்கிறாங்க? நான் தப்பு பண்றதுனால. தப்பு பண்றியா? பண்ணியே என்ன தப்பு பண்ற? நான் வந்து டெய்லி யார்கிட்ட சண்டை போடுவேன். டெய்லி சண்டை போடுறியா? யார்கிட்ட சண்டை போடுனா? யார்கிட்ட சண்டை போடுவேன்? யுவராஜ் கிட்டயா? ஏன் யுவராஜ் சண்டை போடுற? ஏன்னா அந்த டெய்லி என்ன எவ்வளவுதான் போய் சொல்லி என்ன மேம்கிட்ட மாட்டியே விடுறானா? நீ அந்த மாதிரி யாரையாவது போய் சொல்லி மாட்டி விட்டுருக்கியா? உன் கிளாஸ்ல பொண்ணுங்களா இருக்காங்களா? இருக்காங்களா? எந்த பொண்ணு நிறைய பேசுற ஸ்கூல்ல? அஷிதா. சரி, உனக்கு அஷிதாட்ட பேசுறது பிடிக்குதா இல்ல பசங்கிட்ட பேசுறது பிடிக்குதா? அஷிதா. ஐயோமாடா, எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? வீட்டுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்ப தெரியும்ல. இப்ப என்ன பண்ணுவ? தெரிஞ்சாலும் எங்க மம்மி அடிக்கவே மாட்டேன். அங்கதான்டா தப்பு பண்றாங்க. என் பையன் குழந்தை அப்படின்னு பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. எங்க உங்க மம்மி? என்ன மம்மி என்னமோ சொல்றான்? அவன் ஃப்ரெண்ட் அனிருத் அவனும் சண்டை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் புதுசா இருக்கா? ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல என்னடா வேணும்? பிஸ்கட் வேணுமா சாக்லேட் வேணுமாங்கிறீங்க. சரி, அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவியாடா நீ? சொல்ல மாட்டேன். எந்தெந்த விஷயங்களை பொதுவா அம்மாட்ட இருந்து மறைப்ப? நான் வந்து எப்பவுமே சாப்பிடும் போது லேட் ஆயிடுச்சுன்னா டஸ்ட்பின்ல கொட்டிடுவேன். வாடா ஒண்ணு, இது அம்மாக்கு தெரியாது. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன தப்பு? நான் வந்து எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சண்டை போட்டு அதான் மாமிக்கு தெரியாது. அதுவும் மாமிக்கு தெரியாதா? மத்தபடி ஸ்கூல்ல வேற ஏதாவது தப்பு பண்றியா? ஏன்னா நீ வாழ்க்கையில உண்மையே சொல்ல மாட்டே போடுறீங்க. எடுத்தோட ஒரு பொய் கண்டுபிடிச்சோட அப்படிங்கிற. வேற என்ன பண்ற ஸ்கூல்ல? வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டியா? சரி ஓகே, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே அர்ஷிதா கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். அர்ஷிதாவுக்கு பேச மாட்டேன். கிளாஸ கரெக்டா கவனிப்பேன். கிளாஸ் நல்லா கவனிப்பேன். நல்லா படிப்பேன். பெரிய டாக்டர் ஆயிடுவேன். சாப்பாடை கரெக்டா சாப்பிடுவேன். டஸ்ட்பின்ல கொட்ட மாட்டேன். தேங்க்யூ சோ மச். அப்படியே அந்த சாக்லேட் எடுத்துக்கோ. மாதேவனை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஜென்னி. ஜென்னி, என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, என்ன பண்றா? என்ன டிவி ஷோக்கெல்லாம் வந்திருக்க? கலாட்டா கிட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் கொடூரமா டான்ஸ் ஆடுவாங்க. அது பாத்துருக்கீங்க? உங்க வீட்டுல ஆடுவீங்களா நீங்க அது மாதிரி? நான் மட்டும் தான் இப்ப நான் ஆடுவேன். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டா விட்டு போனா
மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. அப்படியா? ஏன் அம்மா அப்பாலாம் ஆட மாட்டாங்களா? டாடி வெறும் ரஜினி பாட்டுக்கு தான் ஆடுவாரு. அப்படியா? மம்மி சரோஜாதேவி பாட்டு தான் ஆடுவாங்களா? இல்ல, ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. ஆடுவீங்க. ரைட். அப்ப ஃபேமிலியா ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கீங்கல்ல? ஆமா. சூப்பர்மா. அப்ப அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? குழந்தை ஃபார்முக்கு வந்துச்சு, ஷோ ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஜனனி, என்ன ஹெல்மெட் அது? சொல்லு. பொய் சொன்னா எரியாது. பொய் சொன்னா எரியுமா? நீ பொய் சொல்லுவியா? சொல்லுவேன். ரைட். எங்க ஜனனியோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. ஓகே சார். ஜனனி கிட்ட ஏதாவது ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இல்ல இல்ல. சொல்லுங்க. இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருந்தா சொல்லுங்க. இப்ப கேட்டு வாங்கி தந்தேன். அவளுக்குன்னு ரகசியங்கள் எதுவும் இல்ல. சொல்லிடுவாங்க. டிஸ்கஸ். ஓகே, we will discuss. இப்ப தெரிஞ்சிரும். என்னம்மா எல்லா விஷயத்தையும் நீ அம்மாட்ட சொல்லிடுறியா? சொல்ல மாட்டேன். we will discuss. நீங்க இது வரைக்கும் அம்மாட்ட வேற ஏதாவது நீ சொல்லணும்னு நினைச்சு சொல்லிக்கலாம், இப்ப சொன்னா அடி விழுவோம் அப்படின்னு நீ மறைச்சு வச்சிருக்கியா? என்ன? இல்ல 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 இல்ல. ஆமா. சொல்லு. சரி, ஸ்கூல்ல அது யார் கூட நீ அடிக்கடி சண்டை போட்டே இருக்க? சபரி கூட. சபரி கூடயா? யார் இந்த சபரி? அவன் ரொம்ப கெட்டவன். கெட்டவனா? என்ன படிக்கிற நீ? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றானா என்ன அர்த்தம்? என்ன காரணம் சொல்லு. என்ன பண்றான் சபரி? அவன் வந்து எல்லாரையும் போட்டு அடிப்பான், திட்டுவான். என்ன வந்து அடிப்பான், திட்டுவான். சபரியா? ஆமா. எதுக்கு ஒண்ணு அடிக்கிறான் சபரி? தெரியல. மிஸ்டர் சொல்லிட வேண்டியதானே சபரியா? போய் மிஸ் எல்லாம் தெரியும். சொன்னா அடிச்சா கூட அவன் திரும்பவே மாட்டிக்கிறான். எவ்வளவு அடிச்சாலும் திரும்பவே மாட்டிக்கிறான். உனக்கு தம்பியா தங்கச்சியா? தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. ஓகே. தம்பி. தெரியலையே. வீட்டுல தம்பி தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கிறியான், கிள்றியான், அவனை தூங்கவே விட மாட்டேறியான். ஆமாவே இல்லையா? இல்ல. பண்றியா? ஏன் எல்லாம் பண்ற? அவன் தூங்கிட்டு தானே, பாவம் தானே. அண்ணன் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் முட்டை குத்துனே இருப்பேன். நீ முத்தம் கொடுக்கறது சரிம்மா, அவன் தூங்குறவன ஏமா டிஸ்டர்ப் பண்ற? அப்பா என்ன பண்ண உனக்கு கோவம் வரும்? அடிச்சா கோவம் வரும். எதுக்குமா அடிக்கிறாரு அப்பா உன்ன? நான் தப்பு செஞ்சு அடிப்பாரு. தெரியுதுல, அப்ப தப்பு செஞ்சு அடிக்காம, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. தப்பு செஞ்சா போலீஸ் அடிக்கும், அப்பா அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தப்பு பண்ற? எனக்கு போலீஸ்னா பார்த்தா பயமே கிடையாது. யாரையா மாத்திர? செக் பண்ணியா மிஷின? சரி, பேயை பார்த்தா பயமா உனக்கு? இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா. பேய் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பேய் படம் பாத்திருக்கேன். பேய் எப்படிமா இருக்கும் பாக்குறதுக்கு? பாக்கிறதுக்கு பூதம் மாதிரி இருக்கும். பூதம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? பூதம் ஒரு துணி மேல போட்டுக்கிட்ட கண்ணு மட்டும் தெரியும். அவ்வளவுதான். சரி, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே பொய் சொல்ற மெஷின்லாம் செக் பண்ண மாட்டேன். பொய் சொல்ற மிஷின்ல செக் பண்ண மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். Thank you so much. Thank you so much. தம்பி தூங்கும் போதெல்லாம் அடிச்சு கிள்ளி வைக்க கூடாது, சரியா? சாக்லேட் எடுத்துக்கோ, தம்பிக்கும் சேர்த்து எடுத்துக்கோ சாக்லேட். எவ்வளோ ஜனனி பாட்டுக்கு அப்படியே சாக்லேட் எடுத்துட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு ஃபேமிலியை கொடுக்குற க்ளூவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்ல அரிச்சிரும். சோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கூட சுனந்திதா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சுனந்திதா அம்மா தான் கொரியோகிராஃபர் அவனுக்கு. ஓஹோ, அப்ப ஏன் மேடம் நீங்க டான்ஸ் ஆடல? இவட 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 அப்படின்னு பேசாம இருந்தீங்க. பேர் சொல்லுங்க சார். என் பேர் கிருஷ்ணதாஸ். நான் வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேருமா? என் பேர் பிரீதா கிருஷ்ணதாஸ். நான் ஹவுஸ் ஒய்ஃப். சுனந்திதா, ஒருத்தங்க இங்க இருந்துக்கணும், சரியா? இன்னொருத்தங்க அந்த பிளே ஏரியா போயிடணும். இவங்க கொடுக்குற க்ளூ வச்சு அந்த பிளே ஏரியால உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ கண்டுபிடிக்கணும், சரியா? யார் இங்க இருக்கணும், யார் உள்ள வரணும்? அம்மா வரட்டுமா? அப்பா அப்பா இவடே இருக்கட்டுமா? அப்பா இவட வந்துருங்க. என்னமா என்ன எவ்வளவு எக்ஸ்சேஞ்சுமா? அம்மா இவட வந்துருங்க. அப்பா அப்படியே கூட்டு போயிரு.
பிரீதா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. பென் டேபிள் மேல இருக்கும். பென் எல்லாம் எதுல போட்டு வைப்போம்? பென் பாக்ஸ். எவ்வளவு பென் பாக்ஸ்? ஓ ஓ. அப்புறம் டேபிள்ல பால் வச்சு விளையாடுற ஒரு கேம். டேபிள்ல பால் தட்டி தட்டி விளையாடுவோம். என்ன கேம் அது? டேபிள் டென்னிஸ். அது விளையாட 30 seconds ஆச்சு. அதான் சூப்பர் 20 மார்க்ஸ். உனக்கு பிடிச்ச வெஜிடபிள்? சுனந்திதா எனக்கு கேரட். சொன்ன உடனே அல்றீங்களே 50 seconds. அதான் கேரட் தான் அது. அதான் இது இங்க பாட்டு எதை தட்டுவாங்க? எதோ உடைக்கணும். இங்க லாஸ்ட் கேம் எண்ட்ல எப்படி எதை உடைக்கணும்? எதோ உடைக்கணும் உனக்கு. பாத்துருப்பீங்களா வீட்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா? ஏதோ கரெக்டான்னு பாருங்க. நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது எடுத்துட்டு போறாங்க. நாட் தட். அங்கிருக்கு அதான் 120 40 seconds. அதான் சூப்பர். ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ். ஆச்சு மணல் பாயில்ல. பாயில்ல. படகம் காயில்ல. ஆட்டு மணல் பாயில். அந்த ஆக்ட்ரஸ். 40 seconds ஆச்சு. சொல்லுங்க க்ளூ கொடுங்க. ஆக்ட்ரஸ். நில்லா. கேர்ள். அதுவா? 10 seconds 10 seconds. பாஸ். எடுக்கு சீக்கிரம். ஷோமி எடுக்கு டைம் அப். ஒவ்வொரு க்ளூவா அள்ளி வீசுங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பென் டேபிள் மேல பென்ல நீங்க கரெக்டா எடுத்துறாங்க. பென் ஸ்டாண்ட் 10 மார்க்ஸ். இது டேபிள்ல பால் வச்சு தட்டி விளையாடுற கேம். எதை வச்சு தட்டுவீங்க? எதை வச்சு தட்டுவீங்கன்னு கேட்டீங்களா? நீங்க கரெக்டா பேட் எடுத்தீங்க. அடுத்ததா என்னது? இது என்னன்னு எனக்கு தெரியல. அவரை கேட்டா அவர் கேரட்னாரு. எனக்கு தாங்க தெரியல. அதனால அவகிட்ட பிடிச்ச வெஜிடபிள் சொன்னேன். அவ கேரட். இதுதாங்க கேரட். இத போய் யாராவது கேரட் பாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. நான் 1000 சொல்லுவேன். நான் தர்பூசணின்னு கூட சொல்லுவேன். நீங்க எப்படி எடுக்கலாம்? சமைக்கிறது நீங்களா நானா? இது வந்து ஆக்சுவலி அதே கேரட் தான். இது கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியானதுனால லைட்டா பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாச்சா? பியூட்டிஷனா நீங்க? இல்ல. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க என்ன உடைக்கணும்னு உனக்கு இதுன்னு சொன்னா அது ஆங்கிரி பேர்ட். அப்படியா? எப்படி கண்டுபிடிச்சா? சுனந்திதா இங்க என்ன உடைக்கணும்னு நீங்க 1000 உடைக்கணும் செட்ல நாங்க. இல்ல லாஸ்ட்னு சொன்னேன். லாஸ்ட் இங்க வரதே இன்ட்ரெஸ்ட் பசங்களுக்கு இதுதானே. பானை உடைக்கிறதா? நாங்களும் பாக்குறோம். இங்க வர குழந்தைகளா முதல்ல அங்கிள் அந்த பானையை உடைச்சிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவோ நல்ல விஷயம். அது ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நீங்க. அப்படியா? இருங்க எங்க உயர்மட்ட குழு கிட்ட நான் பேசுறேன். ரைட்ரா. 40 மார்க்ஸ். அடுத்ததா இது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க கண்டுபிடிக்கும். அம்மேடா குட்டி அம்மே. அதனால அமலா பால மிஸ் பண்ணிட்டீங்க. பாட்டுலாம் பாடி இருந்தோம். பாவம் ரொம்ப வெகுலியா இருந்துட்டாரு. வேற எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்த்தது இல்லை உங்களுக்கு வயசை தவிர. இல்ல அமலா பால் பிடிக்குமா சார் உங்களுக்கு? கண்டிப்பாவா? கண்டிப்பாவா? ஆனாலும் மிஸ் பண்ண காரணத்தினால 40 மார்க்ஸ். அப்படியே கொடுத்துருங்க. போய் உங்க சீட்ல உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். சுனந்திதாவை தொடர்ந்து அடுத்ததா Why This கொலவரியில மாதேவன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி நேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் ding 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 dang ding dang ding 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 dang ding dang ding 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 போடுறா போடு ஸ்டெப் போடு போடு. மாதேவன் உனக்கு யாரு அப்பா அம்மா தான் டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அவன் எங்க சொல்லி கொடுத்தான். அப்படியா? அவங்க மொத்தம் ஒரு ஸ்டெப் முடிவு பண்ணிட்டீங்கல்ல இப்படி எடுக்கிறதுங்கிறது. பையன் பேர் என்ன? மாதேவன். மாதேவன். ஏன் மாதேவன் வச்சுக்க? மாதவன் தெரியும், அது என்ன மாதேவன்? எங்களோட அப்பா பேர் மாதேவன். அதனால அப்பா பேர் மாதேவன் தானா? இந்த கேள்வி நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா? அவங்க பேர் மாதேவன்.
என்னங்க இது பரம்பரையா மாதேவன் பேர் வச்சிருக்காங்களா? அப்புறம் ஏன் உங்களை மட்டும் விட்டாங்க? தாத்தா பேரு. தாத்தா அப்பாவோட அப்பா பேரு. வள்ளி நாயகமா? ரைட்டு. வள்ளி நாயகம் என்ன பண்றீங்க? பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன். பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? எப்படி சார் மேடம்? அன்பான மனைவியா? அன்பான மனைவி. ஃபேமிலியை வந்து நல்லா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா டெவலப் பண்ணுவாங்க ஃபேமிலியை. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருவேன், அவ்வளவுதான். வா, சூப்பர். சம்பாரிச்சு கொடுத்துருவாரு அவரு. சம்பாரிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறாரா? நல்ல குடும்பமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஸோ இப்போ உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். சரியா? அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க உங்க பையனை கூட்டு போயிடணும். இங்க இருந்து ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். சரியா? யாரு அங்க போறா, யாரு இங்க இருக்க போறா? ரைட்ரா. ஏன்டா அம்மா வேணாமா? ஏன் மம்மி சொன்னதா அப்பா கேட்பாரா? வீட்லயே அப்படிதான் போல் இருக்கு. சரி, ஓகே. பையன் யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு மறுபேச்சு பேசாம அப்படியே சிரிச்ச மாதிரியே போயிருங்க சார். சவிதா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. சூப்பர். காய்கறிக்கு கொடை இருக்கும். என்ன? காய்கறிக்கு கொடை இருக்கும். ரைட். பூவிரிக்கி காய்கறிக்கு கொடை இருக்குமா? இது அதான். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க நீங்க. சரியா. கையில என்ன இருக்கு? பச்சை மிளகா. ஓகே. நெக்ஸ்ட். கேஸ் கையில என்ன வச்சிருக்கீங்க? அந்த பவுல்ல நீங்க பாட்டுக்கு ஓகேன்றீங்க. பாத்தீங்களா? பவுல்ல என்ன வச்சிருக்கீங்க? பாருங்க என்ன சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அடிச்சு பச்சை மிளகா, கொடை மிளகா. ஓகே. கேஸ் பத்த வைக்க யூஸ் பண்றது? என்னது? கேஸ் பத்த வைக்க யூஸ் பண்றது? கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க யூஸ் பண்றது? 50 seconds ஆச்சு. இங்க இருக்கு. ஃப்ரண்ட்ல வா, இன்னும் ஃப்ரண்ட்ல வா மாதேஷ். அந்த கிராக்லே பக்கத்துல. கேஸ் பத்த வைப்பல அது. ஓகே. சூப்பர். பிளாக் போர்ட்ல எழுதுறதுக்கு அப்புறம் யூஸ் பண்றது? பிளாக் போர்ட்ல எழுதுற யூஸ் பண்றது. மார்க்கர். நோ. அடுத்து எழுதுனா என்ன பண்ணுங்க? 1 minute ஆச்சு. எதை வச்சு போர்ட்ல எழுதுனதுக்கு அப்புறம் அதை திருப்பி எழுதுனா அதை க்ளீன் பண்ண எதை வச்சு க்ளீன் பண்ணுவீங்க? டஸ்டர் இருக்கு பாருங்க. டஸ்டர். 120. இன்னும் 40 seconds இருக்கு. டஸ்டர். குயிக். இதோ. இங்க. ஃபாஸ்ட். இன்னும் 30 seconds இருக்கு. நெக்ஸ்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருமகன். தனுஷ். டைரக்ட் க்ளூ. அது தனுஷ் தாபர். அது பாருங்க. லாஸ்ட் போட்ட சைக்கிள் பக்கத்துல. சைக்கிள் பக்கத்துல. சொல்லுங்க பாப்போம். கார்னர்ல. சைக்கிள் பக்கத்துல. ஹலோ. எங்கல பேசுறீங்க? ஏடு. ஓகேவா? 50 seconds. ஓகேவா? ஒண்ணு நடிகர் யாரு? 10 seconds இருக்கு. 10 seconds. ஓகே. தனுஷ் இது இல்ல. உலகத்தை டேபிள் மேல வச்சா? என்ன? உலகத்தை டேபிள் மேல வச்சா? உலகத்தை டேபிள் மேல வச்சாவா? டைம் அப். உலகத்தை டேபிள் மேல வச்சா? டைம் அப். வாங்க ஒவ்வொரு க்ளூவா கொடுங்க. என்னது இது? கொடமிளகா. அது என்னது? ரெண்டுமே வேற கலர் கொடமிளகா. ஆனா கரெக்ட். 10 marks. இந்த கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க. ஓகே. லைட்டர். 20 marks. எடிட்டா ரேஸ் பண்றது. அடுத்தது அவ்வளவுதான். ஆக்டர். ஏங்க அதெல்லாம் க்ளூ கொடுத்தாங்களே. அங்க ஒண்ணுமே இல்லையே. எப்படியே எல்லாம் போக நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. உலகத்தை டேபிள் மேல வச்சா? உலகத்தை டேபிள் மேல வச்சா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் க்ளூ ஆகும். ரொம்ப கோவமா இருக்கீங்களோ? இத நான் பார்த்தேன். பாத்தியா? எடுத்துக்க வேண்டியதானமா? கிளியரே கேட்கல. அவங்க உள்ள சவுண்ட் கேட்கலையா? அவங்க தான் திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க சொன்னதுல ஏங்க பக்கத்துல எடுத்துட்டாங்க, வெளியில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். சோ மொத்தம் 20 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. 5 கொடுத்தோம், 2 தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ மொத்தம் 20 மார்க்ஸ். தேங்க் யூ சோ மச் சார். அப்படியே போய் உட்காருங்க உங்க சீட்ல. மாதேவனை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கோலவரியில ஜனனி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோடம் வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா
பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சம் 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 கும்பத்தேன் படிச்சிருப்பா புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ள இருக்கா வேண்டாத ஆள் இருக்கா மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா பெர்ஃபார்மன்ஸ் போல் இருக்கு ஃபேமிலியா. சரி மேடம், நீங்களாம் டான்ஸ் கத்துக்கிட்டீங்களே, அப்பயே உங்க வீட்டுக்கார மட்டும் வெளியே அனுப்பிச்சுட்ருக்கீங்க. நீங்க 2 பேரும் மல்லிகா ஷராவத் மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க, அவர் தில்லானா மோகனாம்பாள் பாலையா மாதிரி இப்படி இப்படி இருக்காரு. நல்லா ஆடுவீங்களா சார் நீங்க? ஆடுவாங்க. எப்ப ஆடிட்டு இருந்தீங்க? ஆபீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயும் ஆடுவேன். ஆபீஸ் ப்ரோக்ராம்ஸ்லயா? பாடுறா. இப்போ அது ஃபேமிலியா இருக்கனால கொஞ்சம் கூச்சம் இருக்கு, இடம் இல்லாத போல் இருக்கு. அதனால அப்பாவுக்கு மட்டும் தனியா ஒரு சாங், அப்பா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இப்ப பாக்குறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா? ஸ்டார்ட் பண்றோம். மியூசிக். அடிநெட்டை நிலவே ரெட்டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லு What a fantastic performance. எந்த ஆபீஸ்ல சார் வர்க் பண்ணீங்க? உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் நேம் சிவகுமார். ரஜினி சிவகுமாரா? இல்ல இல்லையா? சிவகுமார். ஓகே. நான் ஜெராகோன்ற கம்பெனி, ஐடி கம்பெனில வர்க் பண்றேன். உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஐ அம் ஷர்மிளா. நான் ஃபிட்னஸ் ட்ரெய்னரா இருக்கேன். இப்போ உங்களுக்கு 2 minutes டைம், சரியா? அதுக்குள்ள அந்த ப்ளே ஏரியாக்குள்ள ஒருத்தங்க போயிடணும், ஒருத்தங்க இங்க நிக்கணும். அந்த 2 minutes டைம்ல க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். சரி, இப்போ யார் உள்ள போறா? நான் போறேன். Thank you so much. போங்க. நீங்க போங்க. சிவகுமார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கொண்டு வாங்க. சோட்டா பீம். Your time starts now. எடுத்தோட எடுத்தா இருப்பாரு. இளைய தளபதி. அப்படி கொடுத்தா அது டைரக்ட் க்ளூ. அப்படியே எலிமினேட் பண்ணுங்க. ஏன்? க்ளூ தான கொடுக்கணும். ஆமா, டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாதுல. இளைய தளபதினா எத்தனை பேர் இருக்காங்க? சரி, ஓகே. ரைட். அடுத்ததா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இரு. ஹலோ, ஒரு நிமிஷம், எதுவும் எடுக்க வேண்டாம், அது விட்டுரு. ஓகேவா? நிதினுக்கு பிடிச்சது ரோட் போடுறதுக்கு யூஸ் ஆகும். 35 seconds ஆயிருக்கு. Come on, go there, that side. This. அதேதான். சூப்பர். 45 seconds ஆயிருக்கு. அடுத்ததா. ஏய், ஹலோ, ஒரு நிமிஷம். செத்தா ஊதுவாங்க. சங்கு. ஐயோ. அதோ படுச்சனி. ஏதோ அதோ ரைட் பக்கத்துல ஹேண்ட்பேக் பக்கத்துல இருக்கு. சங்குடி, சங்கு தோ இருக்கு பாரு. பூச்சி 1 minute ஆச்சு. பூச்சி பக்கத்துல இருக்கு பாரு. come on fast. சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஸ்விமிங் முடிச்சிட்டு விளையாடுற ஒரு இது. பால். கிடையாது. குதிச்சு விளையாடுறது. ஸ்கிப்பிங் ரோப். ஜன்னி ஸ்கிப் ரோப். come on fast. இன்னும் 40 seconds இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் நீ வந்து இந்த ரோட் சைடுல வாங்கி விரும்பி சாப்பிடுறது. கொடைக்கானல் போனா ஃபர்ஸ்ட் அதான் சாப்பிடுவேன். சோளம். ஜன்னி சோளம். சூப்பருங்க. செம்ம க்ளூஸ் வாங்கணும். 130. ஓகே. அவ்வளவுதான், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். நான் சொல்ல அப்பவே. இப்போ ஒவ்வொரு க்ளூவா வாங்க சார். இது எலிமினேட்டட். ஆமா, ஏன்னா எடுத்தமா இளைய தளபதியும் டைரக்டா சொல்லிட்டாங்க. அது டைரக்ட் க்ளூ. இளைய தளபதினா விஜய் மட்டும் தானே, அதனால இதை எலிமினேட் பண்றோம். அடுத்ததா, எங்க பையன் ரொம்ப விரும்பி விளையாடுவான், பட் ரோடு போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக்.
10 மார்க்ஸ். செட்டா ஊதுவாங்க. செட்டா ஊதுவாங்களா? அதுதான் டைரக்ட். மங்களகரமான ஒரு குரூப். செட்டா ஊதுவாங்கன்னா சங்கு. இதை பார்த்திருக்கியாமா இதுக்கு முன்னால? நீ ஊதிட்ட. ரைட். 20. அடுத்ததா ஸ்கிப் ரோப். நாங்க ஆக்சுவலி வந்து நான் கிளாஸ் ஃபிட்னஸ் ட்ரெயின் போறேன் இல்லையா, ஸோ ஆல்வேஸ் என்னோட பேக்ல இருக்கும். அப்படியா? இருக்கும். சரி, நீங்க தான் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். அப்படியா? 30. அடுத்ததா நான் கொடைக்கானல்ல விரும்பி சாப்பிடுறது. ஓஹோ, இது வாங்குற கொடைக்கானல் வரைக்கும் கிளம்புவீங்களா? அப்படி இல்ல, அங்க 2 இயர்ஸா இருக்கிறச்சே வந்து ரெகுலரா நான் இது சாப்பிடுவேன். இப்போ எங்க பார்த்தாலும் சாப்பிட்டுருவீங்க. சூப்பர். 40 மார்க்ஸ். ஜனனி அண்ட் ஃபேமிலி 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சுனந்திதா, இப்போ உன்கிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சுனந்திதா, சரியா? அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வந்துரு. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன். நீ ஆன்சர் பண்ற மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ், சரியா? சரி, உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க அம்மா அப்பாவை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏட்டா. என்னமா அப்படின்னா? ஏட்டா என்னோட அம்மா சும்மா கூப்பிடுறாங்க. சும்மா ஆனா அப்பா வந்துருவாரு, அவ்வளவுதான் இல்ல? சரி, ஏட்டா. அடுத்ததா, உங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போவாங்க? என்னோட அம்மா பாட்டி வீட்டுக்கு போக மாட்டாங்க. என்னோட பாட்டி தான் இங்க வருவாங்க. அப்படியா? வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்க? வரும்போது என்னோட பாட்டி ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. பஸ் டிக்கெட் வாங்கிட்டு வரதோட சரி போல. சரி, கேட்டலாம். அடுத்ததா, உங்க வீட்டுல எத்தனை கேஸ் சிலிண்டர் இருக்கு? 2. 2ஆ? ஓகே. அடுத்ததா, உங்க அப்பா செல்போன்ல ஸ்கிரீன்ல என்ன போட்டோ இருக்கும்? போட்டோ இருக்காது, பேக்ரவுண்ட் இருக்கும். என்ன பேக்ரவுண்ட் இருக்கும்? பூ இருக்கும். பூ இருக்கும். ரைட். அப்படி சொல்லு, அப்பதான் உங்க அப்பா கிட்ட கிடுக்கு பிடி விசாரணை எல்லாம் நாங்க பண்ண முடியும். அடுத்ததா, உங்க வீட்டு வாசல்ல என்னமா எழுதிருப்பாங்க? வெல்கம். எங்க எழுதிருப்பாங்க அது? டோருக்கு கீழே. டோருக்கு கீழே. என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டும் ப்ளூ. ரெட்டும் ப்ளூவுமா? ரைட்டு. நல்லா சமத்தா ஆன்சர் பண்ணிருக்க. அடுத்ததா, உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதே கேள்வி எல்லாம் கேட்கலாம் சுனந்திதா. ரெடியா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணதாஸ். யார்கிட்ட கேள்வி கேட்கலாம்? அப்பாட்டையா அம்மாட்டையா? 2 பேர்கிட்டயும் கேட்கணும். ஓகே, கேட்டுறேன். சார், உங்க வைஃப் உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏட்டா. என்ன ஏட்டான்னு கூப்பிடுவாங்க? ஏட்டானா கூப்பிடுவீங்க? மலையாளத்துல அப்படிதான் கூப்பிடுவாங்க ஹஸ்பண்ட். ஏட்டானா என்னங்க அர்த்தம்? ஏட்டானா ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. அண்ணா. சேட்டானா அண்ணா. ஹஸ்பண்டே அப்படிதான் சொல்லுவாங்க மலையாளத்துல. அப்படியா? ஒருவேளை மாமாங்கிற மாதிரி ஏதாவது ரொமான்டிக்கா இருக்கும்? அது மாதிரியா இருக்கலாம். மாமா இல்ல? எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணி. உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன வாங்கிட்டு போவீங்க? ஸ்வீட்ஸ் அது மாதிரிதான். ஸ்வீட்ஸ், காரம். ஸ்வீட்ஸ், காரம்லாமா? காரம் தான் மோஸ்ட்லி. ஓகே. யாரு உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது? அவங்க பேரு? பிரபாவதி. பிரபாவதியா? கடைசி எப்ப போனீங்க? டிசம்பர் ஹாலிடேஸ்ல. டிசம்பர் ஹாலிடேஸ்ல. நீ என்னமா ஆன்சர் பண்ண? என்னோட அம்மா அப்படி ஒண்ணு வாங்கி கொடுக்க போவாங்க. முதல்ல நீங்க பாட்டி வீட்டுக்கே போக மாட்டீங்களா? அவங்க தான் உங்க வீட்டுக்கு வருவாங்களா? அப்படியே அவங்க வரும்போது ஒண்ணு வாங்கிட்டு வர மாட்டாங்க, நீங்க போகும்போது ஒண்ணு வாங்கிட்டு போக மாட்டீங்க. இது ஒரு கலாச்சாரமா நீங்க ஃபாலோ பண்றதா பாப்பா சொன்னா. 10 மார்க் போச்சா? ஓகே. அடுத்ததா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை கேஸ் சிலிண்டர் இருக்கு? 2. 2ஆ? ஐயோ, என்னங்க உங்க பொண்ணு 7 8 சொன்னாலே, நான் கூட நீங்க கேஸ் போடுறவங்க. 2 தான் நான் சொன்னேன். அப்போ ஓகே, 10 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க செல்போன்ல என்ன இமேஜ் சார் வச்சிருப்பீங்க? ஸ்கிரீன் சேவரா? என் பொண்ணோட இமேஜ். உங்க பொண்ணோட இமேஜா? எப்ப முடிவு பண்ணீங்க இத? நீங்க என்ன சொன்ன? ஃப்ளவர். அது அப்பா என்னோட இமேஜ் தான் வச்சிருந்தாங்க. நீ என்ன ஆன்சர் பண்ண? இங்க பாரு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. பூ சொன்னியா? ஓச்சா 10 மார்க்கு. உங்க வீட்டு வாசல்ல என்ன எழுதி இருக்கும்? நந்தனம். அப்புறம் என் பேர் எழுதிருக்கும். கிருஷ்ணதாஸ். எனக்கு வீட்டு பேர் எழுதிருக்கும். வாசல்லையா? அவ்வளவுதானா? வெல்கம். ஏதோ ஃப்ரீஸ் பண்ணுங்க, அப்படியே வரீங்க போல இருக்கே. பேரு தான், வீட்டு பேரும் கிருஷ்ணதாஸ்னு எழுதிருக்கும் வாசல். என்ன சொன்ன? வெல்கம். சரி, என்ன கலர்ல வெல்கம் எழுதி இருக்கும்? கலர் கலரா இருக்கும். கலர் கலரா? மல்டி கலர். ஒரு 750 கலர் இருக்குமா? நீ சொல்லுமா. வீட்லயே இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ங்கறாங்க, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீ சொல்லு, எத்தனை என்ன கலர்ல எழுதி இருக்கும்? ரெட்டும் ப்ளூ. அவ்வளவுதானா? புரியுதா? இனிமே வீட்டுக்குள்ள மட்டும் என்ன நடக்குதுன்னு பாக்காதீங்க, வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஏமா, மொத்தமா உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணால 20 மார்க்ஸ். அப்படியே போ, கை பிடிச்சி கூட்டு போ. சுனந்திதாவை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொருத்தம்ல மாதேவன் கேள்வியில கேட்கட்டுமா? உங்க வீட்டுல யாரு காய்கறி வாங்கிட்டு வருவா? டாடி. டாடியா? நீ போவே அப்பா கூட? எப்பயாவது போவேன், அப்போலாம் போக மாட்டேன். ஸ்கூல்ல உன் பக்கத்துல யாரு உட்காந்துருப்பா? அனிருத் இருப்பாங்க. சரி, உங்ககிட்ட இருக்க ஸ்வெட்டர் கலர் என்ன? ப்ளூ அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் பிரவுன். என்னடா ஏதோ ரைம்ஸ் மாதிரி இருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் ப்ரௌனா? 2 வச்சிருக்கியா? சரி, ஓகே.
உங்க வீட்டுக்கு புதுசா வாங்கின பொருள் என்ன? உங்க வீட்டுல புதுசா என்ன திங்ஸ் வாங்குனீங்க? மிஷின். என்ன மிஷின்? துணி தைக்கிற மிஷின். வாஷிங் மிஷினா? என்னடே வாஷிங் மிஷினா தான் இந்த புளி புளிஞ்சியடா. உங்க ஸ்கூல் லஞ்ச் டைம் சொல்லு. 11 o'clock. 11 o'clock-ஆ? பரவாயில்லையா? 11 to 50. 11 to 11:50-யா? அப்பா அம்மா கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வள்ளிநாயகம். இவர் ஆன்சர் சொல்லி கொடுத்தனா -10 மார்க்ஸ். சரியா? பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க வீட்டுக்கு யார் காய்கறி எல்லாம் வாங்குவா? இல்ல வீட்டு வாசலே வந்து யாராவது காய்கறி கொடுத்துட்டு போயிடுவாங்களா? இல்ல நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்களா? ஹஸ்பண்ட் தான் வாங்குவாரா? ரைட். ஹஸ்பண்ட் எப்போ போய் வாங்குவீங்க? கம்பெனி போயிட்டு வந்து ஈவினிங் இல்ல சண்டே. அப்படியா? ஓகே. ஏன் ஆன்சர் பண்ண? டாடி. 10 மார்க்ஸ். உங்க பையன் பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருப்பா ஸ்கூல்ல? அனிருத். என்னங்க கோரஸா சொல்றீங்க? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ அனிருத் தான். நீ என்ன ஆன்சர் பண்ண? உன் பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு சொன்ன? அனிருத். அப்ப 10 மார்க்ஸ் மறுபடியும். அடுத்ததா பையன் கிட்ட இருக்க ஸ்வெட்டர் கலர் சொல்லுங்க. ஸ்வெட்டர் இல்ல. டேய் எத்தனை ஸ்வெட்டர் இருக்கு உன்கிட்ட? 3. அது ஸ்வெட்டர் இல்லடா. இல்ல இது எனக்கே புதுசா இருக்குங்க. அங்க 2 தான் சொன்னான். அப்பதான் புதுசா இன்னொரு சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் பனியன்மா. க்ளோஸ் நெக் பனியன். நீங்க சொல்லி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கணும். இது பனியன்மா அப்படின்னு. அவன் முடிவு பண்ணிட்டான். டிஷர்ட்ன்ட்டான். ஆல்ரெடி 2 நேரம் ஒன்னு சேர்த்து 3ன்ட்டான். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன காரணத்தால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போயிடுச்சு. அடுத்ததா உங்க வீட்டுக்கு புதுசா ரீசெண்டா என்ன பொருள் வாங்குனீங்க? டாய்ஸ் இல்ல நார்மல் திங்ஸ். நார்மலா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்ல என்ன புதுசா வாங்குனீங்க? இல்ல வீட்டுக்கு நார்மல் எஃப்எம் வாங்குனீங்களா? என்னங்க எஃப்எம் இப்பதான் வாங்கிருக்கீங்க? நீ என்ன சொன்ன? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினா? அது வாங்கி 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ் ஆகுது வாஷிங். ஐயா பையன் இப்பதான் பாத்துருக்கான் போடுறது. ஒருவேளை இப்பதான் சொன்னீங்களோ இதுதான்டா வாஷிங் மிஷின், அப்பதான் துணி துவைக்கிறாரு நினைச்சுக்காத, இதுதான் துவைக்குது அப்படின்னு. சரி ஓகே. வாஷிங் மிஷின் பையன் சொன்ன காரணத்தால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. பையனோட ஸ்கூல் லஞ்ச் டைம் சொல்லுங்க. 12 to 12:45. 12 to 12:45-ஆ? சார் என்ன சொன்னீங்க? நான் போகும்போது 11 o'clock, முடியும் போது 11:05. 11:05-ஆ 11:50-ஆ? 11:50. புரியுதா? ஆக்சுவலி நீ என்ன இதுல எது உண்மை? 12 to 12:45 தான் அவங்க டைரியில போட்டுருக்காரு. அப்படியா? மறுபடியும் ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. மொத்தமா உங்ககிட்ட நான் கேட்டது 5 கொஸ்டின்ஸ். 2 கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 20 மார்க்ஸ். போங்க அப்படியே கைப்பிடிச்சு கூட்டு போங்க. மாதேவனை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்ல ஜனனி. சரி உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேக்குறேன். சரியா? ஆன்சர் பண்ணு. அதே மாதிரி உன் அப்பா அம்மாட்டே கேட்பேன். 10 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும். போலாமா? ரைட். ஜனனியோட கேட் கலர் என்ன? ஜனனி வீட்டு கேட் கலர் சொல்லு. அது ப்ளூ. ப்ளூவா? அப்பாடா பரவாயில்லையே. பொதுவா கேட்னாலே அது பிளாக்ல தான் இருக்கும். வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. ஹலோ. இதுதான் ப்ளூ தான். ஓகே மேடம், நான் பொதுவா சொன்னேன் மேடம். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி உங்க சொந்த ஊர் என்னம்மா? சொந்த ஊரா? எங்க பாட்டி ஊர் தான். பேர் என்ன? கோணாமேடு. கோணாமேடா? ஆமா. சரி அடுத்ததா உன்னோட ஸ்கூல்ல ஹெட் மிஸ் பேர் என்ன? ஜெபலா மேம். ஜெபலாவா? நம்ம தபலா மாதிரி இருக்குது. ஜெபலா மேமா? ஜெபலா மேம் இல்ல, ஜெபலா மேம். ஓகே ஓகே. உன் கிளாஸ் மிஸ் பேர் என்னம்மா? சிமோன் மேம். சிமோன் மேமா? சரி ஓகே. உன் பர்த்டே எப்போ? பர்த்டே தெரியல. உன் பர்த்டேவே தெரியாதா உனக்கு? தெரியும், கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? அந்த கொஞ்சத்தை சொல்லு. எப்போ? அது 19 அக்டோபர் தான் தெரியும். 19 அக்டோபரா? சரி ஓகே. ஆக மொத்தம் லாஸ்டா 2000. ஃபேண்டாஸ்டிக். ஜனனி அதே 5 क्वेश्चंस அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார். போயிடலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க சொந்த ஊர் பேர் சொல்லுங்க. சென்னை தான். சென்னை தானா? இல்ல ஏதோ ஒரு சொந்த ஊர் இருக்கிறதாகவும் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. சென்னை அம்பத்தூர். கோணாம்பேடு. கோணாம்பேடு என்பது மிகவும் சரியான பதில். 10 மார்க்ஸ். அடுத்ததா பாப்பாவோட பிரின்சிபல் பேர் சொல்லுங்க. பிரின்சிபல் நேம் வந்து மிஸ்ஸஸ் ஜெயபாலா. வைஸ் பிரின்சிபல் நவநீதம். ஜெயபாலாவா? நீ என்ன சொன்ன? இதான் ஜபலா ஜபலா. நான் ஜெயபாலா. ஜெயபாலா என்பது சரியான பதில். 20 மார்க்ஸ். அடுத்ததா உங்க பாப்பாவோட கிளாஸ் மிஸ் பேர் சொல்லுங்க. இப்போவா இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்? இப்போ இன்னைக்கு. சிமோன் மேம். சிமோனா? அருமை. மறுபடியும் 10 மார்க்ஸ். உங்க கேட் கலர் சொல்லுங்க.
ப்ளூ ரெட். எனக்கு 2-3 கேட் இருக்கா வீட்டுக்கு? இல்ல ஒரே கேட்ல பார்டர் சம் இருக்கும். மாமி வெறும் ப்ளூ மட்டும் தான். அதுதான். சோ ப்ளூ மெயின்ல அந்த லைட் இது வந்து ரெட் காம்பினேஷன். ஓகே, ப்ளூ வரைக்கும் சொல்லிருக்கீங்க. அதுக்கே 10 மார்க்ஸ் கொடுத்துடலாம். சூப்பர். உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இருங்க, நீங்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க அப்பா கிட்ட தான் வருவோம். என்னை விட அவர் தான் கரெக்டா இருங்க சொல்லுங்க. October 19, 2007. 2007? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2007. ஷூரா? ஷூர். 2000. 2000 பட் டேட் கரெக்டா சொன்னால? மறந்துட்டியா? டேட் சொன்னியா கரெக்டா? டேட் கரெக்ட் தான். அதிக பிரசங்கித்தனமா 2007 2000 சொல்லுங்க. 10 மார்க் போச்சு. இதுக்கு நாங்க கேட்டுட்டோமே. சோ மொத்தம் உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன். 4 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணனால 40 மார்க்ஸ். சோ 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. 3 ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸும் வந்துருச்சு. 3 ஃபேமிலியும் வந்துட்டீங்க. இதுல இருந்து ஒரு ஃபேமிலி தான் அதிகமா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறாங்க. இந்த எபிசோடுக்கான 3rd பிளேஸ்ல இருக்கிறது மாதேவன் அண்ட் ஃபேமிலி. மொத்தமா 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. 2nd பிளேஸ்ல இருக்கிறது சுனந்திதா அண்ட் ஃபேமிலி 60 மார்க்ஸ். சோ 1st பிளேஸ்ல இருக்கிறது ஜனனி அண்ட் ஃபேமிலி 80 மார்க்ஸ். சோ இப்போ 2nd and 3rd-க்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் கூடவே ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கினாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Thank you so much, ma. Thank you so much. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. ஜனனி அண்ட் ஃபேமிலி 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஃபைனல்ஸ் வந்தாச்சு. இந்த 5 பானையில 10,000 வரைக்கும் பணம் இருக்குமா? சரியா? உனக்கு 2 சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பானை உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4,000 rupees இருக்கு. அது போதுனா நீங்க அப்படியே போய்க்கலாம். இல்ல நாங்க கொஞ்சம் லக்கி ஃபேமிலின்னு ஃபீல் பண்ணி இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு பானையை உடைச்சு அதுல 1000 ரூபாய் இருந்ததுன்னா 1000 ரூபாய் தான் கிடைக்கும். எந்த பானை உடைக்க போற? பர்பிள். அப்படியே வா உடைச்சிடலாம். 1 2 3. அம்மா அல்ல இங்கலாம் காலு எவ்வளோ? 6,000 வந்திருக்கு. என்ன பண்ணலாம் இருக்கீங்க? வந்துரு ஜனனி. இல்ல இன்னும் ஒண்ணுதான். போலாமா? ஆரஞ்சு தான். இப்ப நான் ஆரஞ்சா? சீக்கிரமா. எது அழகான கார் நீங்களே சொல்லுங்க. அது நான் உடைக்கிறேன். நான் சொல்லுமா? ஆமா. உன் ட்ரெஸ் எல்லோவா இருக்கு. அப்ப எல்லோ உடைச்சிடலாமா? சரி. 1 2 3. அப்பா நல்லா. இன்னும் நான் கிட்ட போக மாட்டேன். எவ்வளோ 10,000. 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. கூடவே ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் இருக்கு. அதுவும் வாங்கிக்கலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். மறுபடியும் அடுத்த வாரம் 3 ஃபேமிலியோட அது வரைக்கும் டாடா பை சொல்றது முன்னா. பாய்.